அண்மை செய்தி கடந்த செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A முதல்நிலை தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகியிருக்கின்றன. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் இருக்கிறார். அன்பழகன், வணக்கம். விவரங்கள் என்ன? தமிழக அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் செய்திக்குறிப்புல இந்த ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தொகுதி 2 மற்றும் 2A பணிகளுக்கான தேர்வுக்கான பட்டியல்களை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா ஏற்கனவே இந்த அரசு தேர்வாணை ஒருங்கிணைந்த குடிமை பணிகளை 15/7/2025 என்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தது. அதை தொடர்ந்து முதல்நிலை தேர்வு செப்டம்பர் மாதம் நடைபெற்றிருந்தது. அதனால கிட்டத்தட்ட 5,56,630 தேர்வாளர் அனுமதிக்கப்பட்டனர். இந்த தேர்வில் 4,20,217 பேர் தேர்வாளர்கள் இருந்தாங்க. இந்த தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் டிசம்பர் மாதம் 2025 வெளியிடப்படும் சொல்லியிருந்த சூழல்ல வரைவர்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி மேற்கொண்ட அறிவிக்கைகள் சொன்ன அந்த குறிப்பிட்ட விதிகளின்படி 2 மற்றும் 2A பணிகளுக்கான முதன்மை தேர்வுக்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வாளர்களின் பதிவெண் கொண்ட பட்டியல்கள் தேர்வு ஆணைய அந்த இணைய வலைதளத்தில் www.tnpsc.gov.in 22/12/2025 இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தொகுதி 2A பணிகள் உள்ளடக்கிய பதவிகளுக்கான முதன்மை தேர்வு குழுப்பணி வகை அமைக்கப்பட்டிருக்காங்க. தாள் 2 பொது அறிவு, பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு காணி வழி தேர்வாக நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நிர்வாக காரணங்களாக அந்த தொகுதி 2A பணிகள் தாள் 2க்கான முதன்மை தேர்வு OMR முறையில நடத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. தேர்வர்கள் தேர்வாணைய வலைதளத்தில் போய் பார்த்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குறிப்பா இன்னொரு விஷயம் சொல்றது என்னன்னா, தேர்வாணைய மொத்தம் எழுதுறவங்க தேர்வாளருக்கு அந்த ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் 2 மற்றும் தொகுதி 2 மற்றும் 2A பணிகள் மொத்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 828. முதல்நிலை தேர்வு நடைபெறும் நாள் 28 மணிக்கு அந்த மூட்டை குறிப்பை சொன்னதான். இந்த தேர்வாளர் எண்ணிக்கை பொறுத்த வரைக்கும் தொகுதி 2 பணிகளுக்கு 1126, தொகுதி 2A பணிகள் 9457 முதல்நிலை தேர்வுக்கான பட்டியல். அந்த பட்டியல் இந்த வலைதளத்தில் வெளியிடப்பட்டது ஒரு அறிக்கையை தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முகம் ஐயர் தெரிவிச்சிருக்காங்க. முழுமையான விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.